தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்துள்ள நிலையில் நாகையில் அதிகாலை முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துவிடலாம். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்போம். ஸ்ரீதர், வணக்கம். இப்ப மழை நிலவரம் என்னவா இருக்காங்க? தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் இந்த லட்சத்தீவு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில அந்த புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 18 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்யும் என அது தெரிவித்திருந்தது. இதனிடையே பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழையானது பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, திருமருகல், திட்டச்சேரி, கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, திருக்குளை உள்ளிட்ட இடங்கள்ல இந்த காற்றுடன் கூடிய கனமழையானது தற்போது கொட்டி தீர்த்து வருகிறது. மேலும் வானில் கருமேகங்கள் திரண்டு வருகிறது. இன்று நாள் முழுவதும் மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆங்காங்கே சில இடங்களில் இந்த மழை நீரானது தேங்கி நிற்கிறது. இன்றைய தினம் தீபாவளி தினம் என்பதால் அதிகாலை 5 மணிக்கு தொடங்கிய மழையானது 6 மணிக்கு வரைக்கும் நீடித்தது. இதனால் மக்கள் அந்த தீபாவளி பட்டாசு வெடிகளை வெளியில் வெடிக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்றைக்கு மழை நீடிக்கும் என்பதால் நிலத்தடி நீர் மட்டமும் தற்போது உயரும் என எதிர்பார்க்கலாம். அறுவடை பணிகள் தற்போது நாகையில வேகமாக நடைபெற்று வருகிறது. இது விவசாயிகளுக்கு சற்று சிரமத்தை ஏற்படுத்தும். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.